கங்குவா? ஒரு பையன் மூளையில டெஸ்ட் பண்றாய்ங்க. அவன் அங்கேயே தப்பிச்சு போய் சூர்யா கிட்ட போய் சேர்ந்துடுறான். அவனுக்கும் சூர்யாவுக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு. அது என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த பிரசன்ட் பொசிஷன்ல சூர்யாவும் டிஷா பட்டானி வர்றது நல்லா இருக்கு. டிஷா பட்டானிலாம் தமிழ் படத்துல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் கிளாமரா நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஜாலியாவும் இருக்கு. படத்துல இந்த வேர்ல்டு பில்டிங்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது நல்லா பண்ணியிருக்காங்க. பிரசன்ட் பொசிஷனு ஜாலியா சூர்யா நல்லா ஜாலியா அப்படியே இருக்காரு. பாஸ்ட் பொசிஷன்ல தான் ஒரு வேர்ல்டு பில்டிங் இருக்கு. அது சித்து சிவா நல்லாவே பண்ணியிருக்காரு. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஸ்க்ரீன் பிளே அது பெர்ஃபெக்ட்டா ஸ்மூத்தா ட்ராவல் ஆகணும். ஆர்டிஃபிஷியலா ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹீரோ ஷோல்டர்லயே ட்ராவல் ஆகுது. அது சுத்தமா நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. படத்துல சூர்யா ஒரு பெரிய மாவீரனா காமிச்சிருக்காங்க. ஆனா கேமரா ஆங்கிள் வச்சிருக்காங்க. அந்த ஆங்கிள்ல பார்க்கும்போது சூர்யா ரொம்ப சின்னதா தெரியிறாரு. அதெல்லாம் இந்த சினிமாட்டோகிராஃபர் எந்த ஆங்கிள்ல வச்சா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத முன்னாடியே யோசிச்சு பண்ணியிருக்கலாம். கேவி ஆனந்த் படத்துலலாம் அது கரெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. ரஜினிக்கு வந்து பெருசா டான்ஸ் ஆடவே வராது. ஆனா, அவர் வைக்கிற ஃப்ரேமு, வைக்கிற ஆங்கிளு, அவர் லைட்டா மூவ்மெண்ட் குடுப்பாரு. அது நல்லா டான்ஸ் ஆடுன மாரியே தெரியும். அந்த மாரி இந்த சினிமாட்டோகிராஃபர் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் இப்ப இந்த படத்துக்கு பெரிய ட்ராபேக்கு. இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னன்னா, சவுண்ட் மிக்சிங். இவங்க சவுண்ட் மிக்சிங்கு இவங்க கடைசியில சவுண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு, சவுண்ட் அதிகமா வச்சுட்டாங்க. கடைசியில ஒரு தடவ ஃபைனல் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்க்குற நம்மளுக்கு தான் பகீர் பகீர்னு ஆகுது நெஞ்சு. ஒரு சைடு நெஞ்சு வலிக்குது, ஒரு சைடு டிஎஸ்பி ஆ நம்ப பீட்டு போட ஆரம்பிச்சோனே பயமா இருக்கு. ஆஹா! குபீர் குபீர்னுதேன்னு. இதெல்லாம் பேசிக் விஷயம். ஒரு படம் எடுத்து அத ஃபைனல் பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்க்காம அப்படியே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே படம் பயங்கரமா அடி வாங்கிருச்சு. சூர்யா வந்து இனிமே படம் சூஸ் பண்ணும்போது, ஸ்க்ரீன் பிளே நகர்ற படமா சூஸ் பண்ணணும். இவரு கடைசியா எடுத்த எந்த படத்துலயுமே ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரஸ்டிங்கா நகரல. ஆத்தென்டிக்காவும் இல்ல. அந்த ப்ராப்ளம் இவருக்கு முன்னாடிலேருந்து இருக்கு. இவரு தான் கரெக்ட்டா சூஸ் பண்ண மாட்றாரு. இனிமேல் அவர் அத பெட்டரா சூஸ் பண்ணணும். இந்த சிறுத்தை சிவா அண்ட் டீம் பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி நெஞ்சு வர அளவுக்கு ஆடியன்ஸ் இது பண்ணா, அவன் எப்படி சும்மா போவான்? வெளில கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு தான் போவான். இவனுங்க படம் ஃபைனல் பார்க்கவே இல்ல. ஸ்ட்ரெயிட்டா எடுத்து எலி மாரி நம்ம தலையில டெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. அதனால தான் வெளில போறவன் ஃபுல்லா கத்திட்டு போறான். இந்த படம் ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் படம் தான். இந்த சவுண்ட் மிக்சிங் ப்ராப்ளத்தினாலேயே இது ஒரு வொர்ஸ்ட்டான தியேட்டர் வாட்ச் ஆயி போச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 1 ஸ்டார்.